சிறைக்குள்ளே இருந்து சிறையில் ஏற்பட்ட நெருக்கடிகள், சொல்ல முடியாத சோகங்கள், வலிகள், சிறையில் ஏற்பட்ட கலவரத்தின் நேரத்தில் எங்களுடைய உறவுகள் கலியெடுக்கப்பட்ட விதங்கள் தொடர்பாக அந்தந்த காலப்பகுதியில் கட்டுரை ஊடாக இலங்கையில் வெளிவருகின்ற பத்திரிகையில் வெளிப்படுத்தி இருந்த விவேகானந்தனூர் சதீஷ் ஆகிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அவருடைய துஜுவேறும் கைவிலங்கு என்ற நூல் இன்றைக்கு அறிமுகம் காண இருக்கின்றது. வைத்தியசாலை, சிறைச்சாலை, காவல்துறை, நீதிமன்றம் போன்ற இடங்களை ஒருவன் தன் வாழ்நாளில் அணுக நேராதிருப்பதே மனிதனுக்கு சிறந்த வாழ்வாகும் என்று நம் முன்னோர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவ்விடங்களில் மனிதர்கள் துன்ப துயரங்களையும் வலிவேதனைகளையும் அனுபவித்திருக்கக்கூடிய கொடுமைகளின் கூடாரமாக திகழ்வதாலாகும். இவ்வாறு இருக்கையில் இலங்கையில் மாத்திரமின்றி பூமிப்பந்தின் உலக பரப்பெங்கும் போரின் பெயரில் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் அல்லது போர்க்கைதிகள் எவ்வாறெல்லாம் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடுமைகளை அனுபவிக்கின்றார்கள் என்பதை நாம் செவி வழியாக கேள்வியுற்றிருக்கின்றோம். இலங்கை தேசத்தை பொறுத்தவரையில் கொடூர சட்டங்களாக பார்க்கப்படுகின்ற அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றின் கீழ் வெறுமனே சந்தேகத்தின் பேரில் வயது பால் வேறுபாடுகளின்றி நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பல 10 ஆண்டுகளாக சிறை வைக்கப்படுகின்ற துயரம் இன்று வரை நிகழ்ந்தேறிக்கொண்டே இருக்கின்றது. அவ்வாறானவர்கள் பலர் தமது உற்ற உறவுகளை இழந்தும் பிரிந்தும் தமது சத்தான வாழுங்காலத்தை சிறை கம்பிகளுக்கு பின்னால் தொலைத்துவிட்டு இன விடுதலைக்கான தமது முழு ஆயுளையும் அடகு வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது துயரத்திலும் துயரம். அவ்வாறு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக சுமார் 16 ஆண்டு காலங்கள் ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக சிறைவாடி மீண்டிருக்கக்கூடிய ஒருவரை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். சதீஷை நாங்கள் ஆதரிப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன என்னை பொறுத்தவரையில். ஒன்று, அவர் தன்னுடைய தாய்மொழியை பழுதாக்காமல் ஊடகத்தில் இயங்குகின்ற ஒருவர். 2வது, அவருடைய பார்வை பல இடங்களில் மிகவும் சரியாக உங்களுடைய மனச்சாட்சியை வந்து தட்டி பார்க்கிறது. அந்த மனச்சாட்சிக்கு நீங்கள் மதிப்பளிப்பீர்களாக இருந்தால் சதீஷுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள். மாங்கனி போன்ற ஈழ தேசத்தின் வடக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிளிநொச்சி மாவட்டத்தின் விவேகானந்தா நகர் என்ற அழகிய கிராமத்தை வாழ்விடமாக கொண்டவர்தான் செல்லையா சதீஷ்குமார். ஐந்து பிள்ளைகளை கொண்ட பெற்றோருக்கு 3வது பிள்ளையான இவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒரு நோயாளர் காவு ஊர்தி ஓட்டுநராக கடமையாற்றி வந்தவர். கடந்த 2008ஆம் ஆண்டு கடுமையான போர் நிலவிக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பொருளாதார தடைக்கு மேலதிகமாக தமிழர் தாயக பிரதேசத்தை அரசினுடைய மருத்துவ தடையும் ஆட்கொண்டிருந்த சூழலில் கிளிநொச்சி பிராந்தியத்திற்கான அத்தியாவசிய மருந்து பொருட்களை ஏற்றி வருவதற்காக அலுவலக வாகனத்தில் சதீஷ்குமார் தென்னிலங்கையின் கொழும்பை நோக்கி செல்லுகின்ற போது வவுனியா ஈரப்பெரியகுளம் சோதனை சாவடியில் வைத்து இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்றார். பின்னாட்களில் வவுனியா ஜோசப் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு துன்புறுத்தல்களை எதிர்கொண்ட இவர் மேலதிக விசாரணை என்ற பெயரில் கொழும்பில் உள்ள 4ஆம் மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுமார் 6 மாத காலங்கள் மனித குலத்திற்கு எதிரான மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். இவருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு விசாரணையின் பெயரில் நீதிமன்றம் இவருக்கு ஆயுள்கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தொடர்ந்து முன்னெடுத்த மேன்முறையீட்டு மனுக்களும் கூட மதிக்கப்படாது தீர்ப்பின் தீர்மானத்தை மீளுறுதி செய்ததால் விடுதலை முயற்சி பொய்த்து போனது. செல்லையா சதீஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 16 வருடங்கள்
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் பாரிய சித்திரவதைகளை எதிர்நோக்கியிருந்தார். அவர் சிறைச்சாலையில் இருந்த காலத்திலே வெறுமனே சிறை வாழ்வை துன்பத்தோடு கழித்து விடாமல் அங்கிருந்த சமயங்களில் கிட்டத்தட்ட 3 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கின்றார். தன்னுடைய உயர்கல்விக்கான படிப்புகளை அங்கு மேற்கொண்டிருக்கின்றார். தனது இளங்குடும்பத்தையும் 3 வயதான பெண் குழந்தையையும் பிரிந்து நித்திய சிறை வாழ்வை எதிர்கொண்ட சதீஷ் சிறைச்சாலைக்குள் உடல் உள ரீதியில் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் அரசியல் கைதிகளுடன் தானும் ஒருவனாக அன்றாடங்களை கழிக்க வேண்டிய நிலைக்கு ஆளானார். அன்று முதல் யாரும் அறியாத துன்பங்களை மாத்திரமே தங்கள் வங்கி இருப்பாக கொண்டு தொற்றா நோய்களால் பீடிக்கப்பட்டு நடைபெணம் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சக தமிழ் அரசியல் கைதிகளுக்காகவும் தனக்காகவும் சிந்திக்க தொடங்கினார். சிறைக்குள் இருந்தவாறு கைதிகளது அடிப்படை தேவைகளுக்காகவும் உடலுள்ள ஆற்றுப்படுத்தல் செயற்பாடுகளுக்காகவும் விடுதலைக்காகவும் வாழ்வுரிமைகளுக்காகவும் முன்னின்று குரல் உயர்த்திய சதீஷ் அதற்காக பல தண்டனைகளையும் பல ஏமாற்றங்களையும் பல வலி வேதனைகளையும் மட்டுமல்ல சில காட்டி கொடுப்புகளையும் சந்தித்து சோராது செயலாற்றி வந்தார். நரகலோக துயரங்களை தரக்கூடிய தென்னிலங்கை சித்திரவதைகளை சதீஷ் உட்பட அனைத்து தமிழரசியல் கைதிகளும் அனுபவித்தனர். இந்த திருவேறும் கைவிலங்கு என்கின்ற இந்த நூல் ஊடாக சிறைகளிலே இருக்கின்ற பல அரசியல் கைதிகள் வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சமயம். போருக்குள் இருந்து மீண்ட தங்களது சொந்தங்களினது நிலை அறியாது சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற உறவுகளின் கதி அறியாது வதை புண்களோடு வாழ்கின்ற கைதிகளுக்கு சிறைக்குள் போசாக்கான உணவோ போதுமான மருத்துவ பராமரிப்போ இன்றிய எவ்வித அடிப்படைகளுமற்ற சுற்றுமதில் சுவர் வாழ்வு இவர்களையும் மனவிரக்தியின் உச்சத்துக்கு இட்டுச் சென்று உளப்பாதிப்புகளையும் உடல் பாதிப்புகளையும் மாத்திரமே வரவாக்கி கொண்டிருந்தது. இதற்குள் வாழ்ந்த சதீஷ் இன்னும் சிலரை இணைத்து கொண்டு அதற்கான தீர்வுகளை தேடி சக சிறைவாசிகளுடன் உறவாடி அவர்களது மனங்களை வாசித்தறிந்து ஒட்டுமொத்த அரசியல் கைதிகளின் விடுதலைக்காகவும் நிம்மதியான சிறை நிமிடங்களுக்காகவும் தன்னாலான முழு முயற்சிகளையும் சிறையில் இருந்துவாறு முன்னெடுக்க தவறவில்லை. பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் தங்களது நிலைப்பாடுகளை அரசு அதிகாரத்துடன் செவிப்பறைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று எண்ணிய சதீஷ் சிறைக்குள்ளேயே சிங்கள மொழியை கற்று பரீட்சை எழுதி அதில் தேர்ச்சியினை பெற்றுக்கொண்டு பயணித்தார். அது மட்டுமன்றி தனது பொதுப்புலமை விருத்தியை செய்து கொள்ளும் பொருட்டு சிறைக்குள் இருந்தவாறு தொலைக்கல்வி மூலம் மனித உரிமை உளவியல் மற்றும் ஊடகவியல் போன்ற சான்றிதழ் கற்கை நெறிகளையும் பூர்த்தி செய்திருக்கின்றார். சதீஷ் போன்றவர்களுக்கு கைவிலங்கு மாத்திரமல்ல சிறைக்குள் கண்விலங்கும் போடப்பட்டது. இன விடுதலை சமூகங்களில் வரக்கூடிய கைதிகள் சிறைச்சாலைகளில் இருந்து பல ஆக்கங்களை வெளியிட்டிருக்கிறார்கள், பல விடயங்களை ஆவணப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று சதீஷ் எழுதிய அந்த நூல் மிக முக்கியமானது. அதாவது பொது நன்மை இயம்பும் புத்தகங்களையோ நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளும் புதினங்களையோ சட்டதிட்ட கோட்பாடு ஏடுகளையோ வாசிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இருந்தபோதும் கையில் கிடைத்தவற்றை கனம் பண்ணி வாசித்தறிந்து சிறை பட்டறிவுகளை பாடமாக்கி கொண்டு விவேகானந்தன் ஒரு சதீஷ் என்று எழுத்துலகில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட சதீஷ் கவிதைகள், சிறுகதைகள், விமர்சனங்கள், கட்டுரைகள் என தனது இயலுமைக்கேற்ப படைப்பிலக்கிய பணிக்குள் தன்னை மூழ்கடித்து பத்திரிகை ஊடகங்களுக்கு பாதுகாப்பான பெயரில் படைப்புகளை எழுதி பிரசுரித்து தன்னைத்தானே ஆற்றுப்படுத்தியபடி சிறை நாட்களை எண்ணிக்கொண்டார். தமிழரசியல் கைதிகளான தங்களால் விடுவிக்கப்படும் விடுதலை விண்ணப்பங்கள் எல்லாம் அரசு அதிகாரிகளின் குப்பை கூடைக்குள் நிறைப்பதும் அரசியல்வாதிகளின் கோவைக்குள் முடங்கி கிடப்பதும் அன்றாட பண்பாகி ஆண்டுகள் பல கடந்து கொண்டிருந்தனவே அன்றி வேறெதுவும் நிகழ்ந்து விடவில்லை. அப்போதுதான் சிறைக்குள் பிறந்தது குரலற்றவர்களின் குரல். சிறைகளில் நடைபெறும் சில செயற்பாடுகள் அழுத்தங்களின் போது, கொந்தளிப்புகளின் போது, பயங்கரங்களின் போது மாட்டுப்பட்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்குவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஏனைய சில
அவர்களுக்காக அவர்களுடைய குரல்கள் மறுக்கப்படுகின்ற போது, அவருடைய தேவைகள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பு கடந்த சில வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆம், இனத்தின் பெயரிலும் போரின் பெயரிலும் பாதிக்கப்பட்ட பாத்திரங்களின் வலி வேதனைகள் அரசியல் முதலீடுகளுக்கும் அரசு ஆதாயங்களுக்கும் இரையாகிவிடக்கூடாது என்றெண்ணிய சதீஷ் போன்ற சிலர் தமக்கென ஒரு அமைப்பை நிறுவி அதனூடாக தமது விடுதலை மற்றும் நலன்களை மேற்கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை என்றெண்ணி ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பு. சிறை மீண்ட தருணம் தொடங்கி தொடர்ச்சியாக தனது சகாக்களின் விடுதலை விடயத்தில் கரிசனையோடு செயற்பட்டு வந்த முன்னாள் அரசியல் கைதியான முருகையா கோமகனை குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமித்து காலத்திற்கு காலம் நடைமுறைக்கு சாத்தியமான பல்வேறு வழிகளில் நூதன பொறிமுறைகளை கையாண்டு அரசதிகாரத்திற்கும் ஏனைய தரப்புகளுக்கும் அழுத்தங்களை பிரயோகித்து தமிழ் அரசியல் கைதிகளின் விடயத்தை வலியுறுத்தி வருகின்றது குரலற்றவர்களின் குரல் அமைப்பு. எவ்வாறாயினும் பல்வேறு தரப்பினரதும் அழுத்தங்கள் காரணமாக அரசாங்கங்களால் படிப்படியாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் பொது மன்னிப்பு பொறிமுறையூடாக விடுவிக்கப்பட்ட அரசியல் கைதிகள் பட்டியலில் 3வது அணியில் 3வது நபராக விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களும் சேர்க்கப்பட்டு 16 ஆண்டுகளுக்கு பின் விடுதலையாகி தனது குடும்பத்துடன் இணைந்துள்ளார். இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் போர் நிறுத்தம் நடந்து பல ஆண்டுகள் ஆயிட்டுது, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிட்டுது. ஆனால் அந்த எங்களுடைய நாட்டு விடுதலைக்காக போராடியவர்களுடைய பல பேருடைய நிலைமை என்னவாகி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறிகளை நாங்கள் இருக்கிறோம். பல பேர் கேம்புகள் என்ற இடங்கள்ல அடைபட்டு போயிருக்கணும், கைதிகளாக பிடிபட்டு போயிருக்கணும். இவர்களுக்கு முன்னமே கைதிகளாகவும் சிங்கள அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்ட எங்களுடைய தமிழின போராளிகள் இன்றும் விடுதலையாகாமல் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கைதிகளாக சிறையிலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டும் வாழ்நாளை கழித்து இறந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நெடுந்துன்பத்தை அனுபவித்து சிறை மீண்டு விட்டோம் என்று ஒதுங்கி வாழாதிருக்காமல் விடுதலைக்காக ஏங்குகின்ற தன் சிறை சகாக்களுக்காக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்கருமத்தில் தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்துக் கொண்டு 16 முதல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற சக சிறைவாசிகளின் விடுதலைக்காகவும் அவர்களின் நன்மைக்காகவும் உலக பரப்பில் எங்கு சென்றாலும் செயற்படுவதே தனது முதற்கடமை எனக் கொண்டு பயணிக்கின்றார் விவேகானந்தனூர் சதீஷ். இந்த பயணப்பணிக்காக தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக தான் சிறைக்குள் இருந்தெழுதிய திருவேறும் கைவிலங்கு எனும் நூலை பொதுவழியில் அறிமுகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு எதிர்வரும் காலங்களில் ஒரு தமிழ் அரசியல் கைதியின் குறியீடாக விவேகானந்தனூர் சதீஷ் தனது சிறை வாழ்க்கையின் முழு வரலாற்றையும் எழுதி மெய்யாவனப்படுத்துவார் என்பதில் ஐயமில்லை. இந்த கட்டுரைகளை படைக்கும் பொழுது தனது நெறிமுறை ஒரு ஊடகவியலாளராக ஒரு நெறிமுறை தவறாமல் இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். இந்த நூலை பற்றி ஒரு சொல்லாட்சி பகுப்பாய்வு, ரெட்டோரிக் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள், அதனை செய்கின்ற பொழுது இந்த கட்டுரைகளில் முழுமையாக இந்த நூலிலே உண்மைத்தன்மை மிகுந்து இருக்கின்றது. அதாவது இங்கு கூறப்படுகின்ற எடுத்து சொல்லப்படுகின்ற புள்ளி விவரங்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. மற்றும் இந்த நூல் உணர்வுகளை தூண்டுகின்றது. அதுவும் உண்மைக்கு புறம்பாக போய் உணர்வுகளை தூண்டாமல் இயல்பாக ஒரு பொது நிலையிலிருந்து உணர்வுகளை தூண்டுகின்ற தன்மையை இந்த நூலிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர் தன்னுடைய விடுதலையை மட்டும் அவாவி நிற்கவில்லை, சிறையில் இருக்கின்ற சக சிறை கைதிகளின் நிலைமைகளில் ஈடுபாடாக இருக்கின்றார், மனிதத்துவத்தில் ஈடுபாடாக இருக்கின்றார், விடுதலையை அவாவி நிற்கின்றார். இந்த நூல் அதீத சோகத்தை எழுப்புகின்றது, ஆற்றாமை ஏற்படுகின்றது, கோப உணர்வை தூண்டுகின்றது. இயலாமை வெளிப்படுகின்ற பொழுதும் நம்பிக்கையுடன் அவர் இருக்கின்றமையை இந்த கட்டுரைகள் எடுத்து எம்புகின்றன. சிறையில் வாடுவோரின் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் மனரீதியான போராட்டங்கள், வாழ்வாதார சுமைகள், சட்ட போராட்டங்கள், இந்த சட்ட ரீதியாக அவர்களுடைய விடுதலையை ஒரு
வலியுறுத்துகின்ற அல்லது அந்த சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய பண வசதி இல்லாமல் எத்தனை கைதிகளுடைய குடும்பங்கள் சிரமப்படுகின்றார்கள் என்ற விடயம். மற்றது கைதிகளாக இருக்கின்ற தமது மகன்கள் கணவன் மாறை பிரிந்து குடும்ப தலைமையேற்றிருக்கும் பெண்கள் எவ்வாறான ஒரு வாழ்வியல் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார்கள், சமூக உறவுகளில் அவர்கள் எவ்வாறான சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் என்பதை அவர் இந்த கட்டுரைகளில் வெளியிட்டிருந்தார். இந்த நூலில் உள்ளே செல்லுகின்ற பொழுது எல்லா விடயங்களையும், அதாவது தன்னுடைய அரசியல் போராட்டங்கள், எங்களுடைய போராளிகள், ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், சிறை காவலர்கள், இந்த புலம்பெயர் சேதத்திலே இருக்கக்கூடிய எங்களை பற்றியும் எழுதுகிறார். மனித உரிமை செயற்பாளர்களை பற்றி எழுதுகிறார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் நடுநிலைமை தவறி எழுதவில்லை என்பது எமக்கெல்லாம் பாடமாக இருக்கக்கூடிய, அதாவது என் போன்றவர்கள் எதை எழுதினாலும் எதை சொன்னாலும் எங்களுடைய விருப்பத்தையும் அதிலே வைத்து சொல்லுகின்ற இந்த காலத்தில் ஒரு நடுநிலைமையாக நின்று இதை சொல்வது என்பது பாராட்டப்பட வேண்டியது. அரசியல் கைதியாக இருந்து பல ஆண்டுகளை தன்னுடைய இளமை காலத்தை தொலைத்து தன்னுடைய குடும்ப உறவுகளை சந்திக்காமல் வாழ்ந்து பிறகு ஒரு காலகட்ட பகுதியிலே விடுதலையான விவேகானந்தன் ஒரு சதீஷ் எழுதிய துருவேறும் கைவிலங்கு என்ற அந்த நூல் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே முன்கொண்டு வரப்படுகிறது.